Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Adobe Premiere வீடியோ எடிட்டிங்ல இரண்டாவது வீடியோ தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோனே நிறைய பேரோட ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரோ இத சீரிஸா கண்டினியூ பண்ணுங்க அப்படினு சொன்னாங்க. சோ அதோட நம்ம இந்த இரண்டாவது வீடியோ வந்து இப்ப அப்லோட் பண்றோம். சோ இது பாத்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் ஆகும். ஏனா ஒரு நாள் ரெண்டு நாள்ல நமக்கு இந்த விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துற முடியாது. சோ ஒரு வீக்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ கட்டாயம் Adobe Premiere பத்தி அப்லோட் ஆகும். சோ அது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்டாயம் அதை அப்லோட் பண்ணனும் அப்படினு யோசிச்சிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த விஷயங்களை விட இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னுமே நீங்க பார்க்கலனா ஐ கார்ட்ல கொடுக்கிறேன். கட்டாயம் ஃபர்ஸ்ட் வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இப்போ நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடிட்டிங் டப்பை பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் டப்பை பத்தி பேச போறோம். சோ இதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, இந்த எஃபெக்ட் டப்பை யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன விஷயங்கள் Adobe Premiereல பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் டப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம முக்கியமான எல்லா விதமான விஷயங்களும் பண்ணணும். ஏன்னா அத்தனை விதமான எஃபெக்ட்டையும் நம்ம இதுல இருந்தா கொண்டு வரோம். அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நான் Adobe Premiere பத்தி அப்லோட் பண்ணோனே நிறைய பேருக்கு இருந்த ஒரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் சாஃப்ட்வேரா கிராக் பண்ண சாஃப்ட்வேரா அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு இந்த பிசி, அதாவது நான் புதுசா பில்ட் பண்ண இந்த பிசில பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண பிசில பாத்தீங்கன்னா கிராக் பண்ண சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன். பட் ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல நடக்கிற சில பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா Adobe Premiere வந்து கிராஷ் ஆகிரும். அதனால பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண இந்த பிரச்சனைகள் வரது மேக்ஸிமம் நம்மளுக்கு குறைச்சு கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அதனால நான் கட்டாயம் உங்களை ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வாங்கணும் அப்படின்னு சொல்ல போறது இல்ல. இன்கேஸ் இப்போதைக்கு நீங்க வீடியோ பேசிக் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கிராக்க வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ரொம்ப அதிகமான விஷயங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரிஜினல் சாஃப்ட்வேர் பேக் ஒன்று வாங்குனீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா Adobeல பாத்தீங்கன்னா நிறைய விதமான சாஃப்ட்வேர்ஸ் வந்திருக்கு. Adobe Premiere இருக்கு, Adobe Photoshop இருக்கு, Adobe Audition இருக்கு, Adobe After Effects இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாமே சேர்த்து ஒரே தான் வாங்கி உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மோஸ்டா நம்ம யூஸ் பண்றது அதாவது வீடியோ எடிட்டிங் இல்லாட்டி இன்ட்ரோ வீடியோ செய்யறதுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று வாங்கலாம். ஸோ இந்த பேக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Adobe பேக் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படின்னா கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு சொல்ல போறதில்லை. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டாவது வீடியோல எப்படி எஃபெக்ட் டப்பை வந்து யூஸ் பண்றது இன்னும் சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Adobe Premiere வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். Adobe Premiereல பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் டப்பில் வந்து இருக்க விஷயங்களை வந்து பார்த்துருந்தோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் டப்பில் இருக்க விஷயங்களை தான் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எஃபெக்ட் அப்படிங்கிற டப்பை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற டப்பில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம். அதனால பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற டப் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு டப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ண போகிறோம். எஃபெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்து தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு சர்ச் பார் ஒன்று கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆடியோ டிரான்சிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வீடியோ எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, வீடியோ டிரான்சிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீசெட்ஸ், அதாவது நம்ம வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ப்ரீசெட்ஸ், அதாவது நம்மளுக்கு Adobe Premiereல பண்ணக்கூடிய விஷயங்களை ப்ரீசெட்டாக ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது கலர் கிரேட் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த கலர் கிரேடிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் கிரேட் பண்ணிட்டு அதை ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த ப்ரீசெட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே கொண்டு வந்து இந்த கிளிக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரீசெட்டெல்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடை வந்து ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய ப்ரீசெட் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அதாவது இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் இருந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து ப்ரீசெட்டை வந்து இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லை, நெட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற டிரான்சிஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்சிஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். அதாவது நம்மளுக்கு வீடியோ ஒரு கட்டிலேருந்து இன்னொரு கட்டுக்கு போகும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தாக மாறினுச்சுன்னா, இல்லைனா அதுக்கு ஒரு டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அது பார்க்க ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் ப்ரீசெட் பேக் எல்லாமே நம்மளுக்கு வந்து நெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அது மாதிரி நான் டவுன்லோட்
டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ட்ரான்சிஷன் பேக்ஸ் தான் இது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி உங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸை வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கும் அதுலேருந்து இந்த ப்ரீசெட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டப் விண்டோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது எடிட்டிங் டப்ல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சோ அதே விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்டில் இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் தான். ஸோ எஃபெக்ட் கண்ட்ரோல் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோவில் இருக்க சகல விதமான விஷயங்களும், அதாவது ஸ்கேலாக இருந்தாலும் சரி, ஒப்பாசிட்டியாக இருந்தாலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம், அதுக்கு பிறகு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல மோஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மோஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஸ்கேல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணலாம். இதை மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ மூவ் ஆகுறத வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அது தெரியுது. ஸோ அப் அண்ட் டவுன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணும்போது ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகிட்டு போகணும். அதாவது ஒரு வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் ஆகி கொஞ்சம் வீடியோ பெருசாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து நம்ம 100க்கு மாற்றிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100க்கு வந்து கொண்டு வர போகிறோம். இதுதான் நம்ம வந்து 100க்கு கொண்டு வந்தால் ஸ்கேல் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலை வந்து 50க்கு மாற்றிடலாம். 50க்கு மாற்றினோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்பவுமே சின்னதாகிடும். அதுக்கப்புறம் ஸ்கேலுக்கு பக்கத்தில், அதாவது இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கர்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டாகவே கொண்டு வந்து வச்சிடணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்படிங்கிறது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனிமேஷனுக்கு ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாட் மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த டாட்டுக்கு அடுத்து நம்ம வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ண விடணும். ஸோ ப்ளே பண்ண விட்டுறோம். ப்ளே பண்ண விடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கேலை வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 50ல் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு அப்படியே என்லார்ஜ் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100% வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கிட்ட வரும்போது 100 ஆகிரும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னுமே இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோ ஸ்கேலை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு டைம் லைனாக தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷனை வந்து கொண்டு வரலாம். அதாவது வீடியோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்து அப்புறம் படிப்படியாக அந்த வீடியோ வந்து பெருசாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மோஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ரொட்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் மோஷனை வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒப்பாசிட்டியை வந்து நம்ம கூட்டி குறைச்சா நம்மளுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா பிளர் ஆகிறது வந்து பார்க்கலாம். இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில இடங்களில் யூஸ் பண்ண தேவைப்படும், பட் மோஸ்டான இடங்களில் தேவைப்படாது. பட் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆடியோ இல்லைனா வீடியோ கிளிப்பில் ஆடியோ கிளிப்புக்கான எஃபெக்ட் கண்ட்ரோலை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சவுண்டை லெவலை வந்து அதிகரிக்கலாம். அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணலாம். சவுண்ட் கூட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணிடலாம். இல்லை சவுண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னா இதில் வந்து சவுண்டை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ராப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே தேவைப்படும். ஸோ க்ராப் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்டாக தேடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ராப் அப்படின்னு வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல க்ராப் டூலை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த க்ராப் டூலை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் தான் பண்ணணும். அதாவது ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த வீடியோ கிளிப் மேலே வந்து விட்டுறணும். ஸோ வீடியோ கிளிப் மேலே விட்டோன்னே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோலில் இவ்வளோ டைம் மோஷனில் இருந்த விஷயங்களை விட க்ராப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அட் ஆகியிருக்கு. ஸோ அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ க்ராப் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து நம்மளுக்கு லைன் வந்து வரதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் லைனை இப்படி மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து வீடியோ கிளிப் வந்து க்ராப் ஆகிறத ஃபுல்லாக பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து க்ராப் பண்ணலாம். ஸோ மேலேருந்து க்ராப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எப்படி க்ராப் பண்ணணுமோ அதை க்ராப் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ க்ராப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும் வீடியோ கிளிப் மேலே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோலில் இந்த இடத்துல வந்து க்ராப்பை வந்து செலக்ட் பண்ணிடணும். இன்கேஸ் உங்களுக்கு க்ராப் பண்ணுறது ஒரு பாக்ஸ் மாதிரி வேணுமோ இல்லைனா ரவுண்ட் சர்க்கிளாக வேணுமோ அப்படியே உங்களுக்கு அதுவும் வந்து கிரியேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு க்ராப் ஆகிறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து அட் ஆகிரும். அதாவது ஒரு மாஸ்க் வந்து அட் ஆகிரும். ஸோ அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ராப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில்
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கீஸ் வந்து இருக்கும். blur அப்படின்னு டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து நிறைய கீஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு blur எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து blur பண்ணியிருப்போம். அந்த blur பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் blur இன்னிலையும் பண்ணலாம், அப்படி இல்லைனா கேமரா blurலையும் நம்மளுக்கு வந்து பண்ணலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாஸ்ட் இன் blurல தான் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நம்மளுக்கு இதே மாதிரி தான் எல்லா எஃபெக்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூவ் பண்ணுறது ஈஸி தான். இங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வீடியோ கிளிப் மேலே வந்து விட்டுறணும். வீடியோ கிளிப் மேலே விட்டது உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கிளிப்பை கொண்டு வந்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல பார்க்க கிடைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு blur பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸ் அப்படி தேவைப்படுதுன்னா இந்த இடத்துல பாக்ஸ் வந்து போடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை எடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது இதில் இருக்க நம்மளுக்கு பிளர்னஸை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோலில் நிறைய விதமான விஷயங்கள் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாகவே க்ரீன் ஸ்க்ரீன் இருக்க ஒரு கிளிப்பை வந்து எடுத்துருவோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் இல்லாட்டி சோஷியல் மீடியா இருக்க பட்டனை வந்து கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஃபுல்லாகவே க்ரீன் ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி நம்மளுடைய வீடியோ வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஷோ பண்ணுறேன். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து இருக்குது. ஸோ அந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கோம். ஸோ க்ரீன் ஸ்க்ரீனை இந்த மாதிரி இருக்க க்ரீன் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒப்பாசிட்டியை இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல்ட்ரா அப்படின்னு வந்து டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா கீ அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த எஃபெக்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே கொண்டு வந்து விட்டுறணும். க்ரீன் ஸ்க்ரீன் மேலே கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கீ கலர் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட்டாக டிஃபால்ட்டாக பிளாக்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலரை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம க்ரீன் கலரை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இருந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து அப்படி இல்லாமல் போயிடுச்சு. பட் நாங்கள் ஆட் பண்ண அந்த சோஷியல் மீடியா ஐக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்மளுக்கு நல்லாவே பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி கூட நம்மளுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு விருப்பமான மாதிரி இதை வந்து சாஃப்ட் ஆக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அது பார்க்கலாம். அது மாறுறதை நம்மளுக்கு இந்த இடத்துல நல்லாவே பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் தான் ரன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லவே முடியாத அளவுக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்க எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எஃபெக்டை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கீழே இருக்க ஆப்ஷன்ஸையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் இசட் பண்ணி உங்களுக்கு அன்டூ பண்ணிடலாம். அதனால இருக்க ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் உண்மையுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த அல்ட்ரா கீ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அல்ட்ரா கீ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு விருப்பமான எஃபெக்ட்ஸை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ண அந்த எஃபெக்ட்ஸ் கூட இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸாக இருக்கும் உங்களுடைய வீடியோ வந்து நல்லாவே எடிட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதில் இருக்க அடுத்த டப் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ அப்படிங்கிறத வந்து கவர் பண்ணலை. ஸோ ஆடியோ வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரமே ஆடியோ வந்து ஃபில்டர் பண்ணுறதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த சீரிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் தான். இதுக்கான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். எப்படி அதை blur பண்ணுறது, எப்படி அதை ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது பேசிக் எடிட்டிங் தான். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குற விஷயங்கள் ஒவ்வொரு டப்லையும் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால இது ரெண்டாவது வீடியோ தான். அடுத்த ஒரு வீடியோவில் கட்டாயம் ஆடியோவை எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கட்டாயம் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ கூடிய சீக்கிரமே அப்லோட் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ Adobe Premiereல எஃபெக்ட் டப் அதுக்கப்புறம் முக்கியமான சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல வந்து பார்த்திருக்கோம். ஸோ இதோட அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து அப்லோட் ஆகும். வீக்குக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா Adobe Premiere பற்றி கட்டாயம் அப்லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ எடிட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கட்டாயம் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு தடவை ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.